ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ சாஃப்ட்வேர் சொல்யூஷன். இன்றைக்கி சி ப்ரோக்ராமில் ஹவு டு ஹேண்டில் த டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். அபவுட் டேட்டா டைப்ஸ். இப்போது டேட்டா டைப்ஸ்னால் என்ன? ஒரு வேரியபிளில் வேல்யூ அசைன் பண்ணுறது தான் டேட்டா டைப். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட், ஃப்ளோட், டபுள், இன்ட், ஃப்ளோட், டபுள், கேரக்டர், ஓகே, கேரக்டர் அண்டு ஸ்ட்ரிங் இருக்குது. பட் அதையுமே நம்ம வந்து கேரக்டரில் தான் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை வந்து நம்ம அரே பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். அதை எப்படி அசைன் பண்ணணுன்றதை அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள் அண்டு கேரக்டர், இதை மட்டும் நம்ம எப்படி வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ அசைன் பண்ணுறது, இந்த டேட்டா டைப்புக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இன்ட் அப்படின்றது ஒரு இன்டீஜர் நம்பர், அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், வேரியபிள் நேம் ஏன்னு கொடுத்துக்கிறேன். இது ஃப்ளோட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு எஃப்னு கொடுத்துக்கலாமா வேரியபிள் நேமு. ஓகேவா, இதுக்கு வந்து டபுளுக்கு வந்துட்டு நான் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சும்மா ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க. கேரக்டருக்கு நான் வந்து சிஹெச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். அடுத்தது அந்த வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு போடுவாங்க. எல்லா வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி ஈக்குவல் டு போடுவாங்க. ஈக்குவல் டு போட்டு இங்கே நீங்கள் வந்து வேல்யூ அசைன் பண்ணலாம். இப்போ இன்டீஜர் வேல்யூ அப்படின்னா வெறும் நம்பர் 10, 20, 5, ஓகே, டெசிமல் வேல்யூ, டாட் வச்சு வர வேல்யூ இல்லாமல் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 10 அப்படின்றத வந்து நம்ம கொடுக்கலாம். டாட் வச்சு வரக்கூடாது, அந்த வேல்யூ மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. அண்டு இதை ஃப்ளோட்டுக்கு 5.2 எஃப் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். இந்த ஃப்ளோட் அப்படின்றது இஸ் நாட் அ டிஃபால்ட் டேட்டா டைப்பு, டபுள் தான் டிஃபால்ட்டு. அதனால் நம்ம டிக்ளேர் பண்ண இந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்துட்டு அதை வந்து கம்பைலர் என்னவாக புரிஞ்சுக்கோன்னா இதையும் டபுளாக புரிஞ்சுக்கும். அப்போ டபுளாக புரிஞ்சிக்கிச்சுன்னா இதோட பைட் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்துட்டு நமக்கு நிறையா வரும். ஓகேங்களா, அதனால் அது 0.2க்கு அப்புறம் 000ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம கம்பைலருக்கு சொல்லணும் இதை நான் ஃப்ளோட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு எஃப் டெர்மினேஷன் அப்படின்றத கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ தான் அது ஃப்ளோட்டை வேல்யூ அப்படின்றத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்காக தான் அந்த எஃப் அப்படின்றத அங்கே கொடுக்கணும். பட் டபுளுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாகவே 15.5 அந்த மாதிரி டெசிமல் வேல்யூ, டாட் வச்சு வர வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ கேரக்டர் அப்படின்னு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சிங்கிள் கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து உள்ளே இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து டேட்டா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா டிக்ளரேஷன் வித் வேல்யூ. ஓகேவா, ஸோ வித் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இன்ட்டு ஏஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏன்னு வச்சுருந்தேன்ல, அதை நான் இங்கே ஏஜ்ன்னு மாற்றிக்கிறேன். ஏஜ் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ், ஒய் அந்த மாதிரிலாம் கொடுக்காம ஏ, எஃப் அப்படின்னு கொடுக்காம மீனிங்ஃபுல்லாக வேரியபிள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது ஓகே இது என்ன பர்பஸ்க்காக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து ஏஜ் 10, ஓகே, இது ஹைட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஹைட் அப்படின்றது ஃப்ளோட்டில் கொடுக்கலாம். ஃப்ளோட் வேரியபிளில் ஹைட் ஈக்குவல் டு 15.2 எஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ சும்மா ஏதாவது ஒரு ஹைட் வேல்யூ கொடுத்துக்கலாம். அப்புறம் டபுள் கொடுக்கலாம். டபுள் எப்படி கொடுக்கணும், சேலரி கொடுக்கலாம். ஓகே, 15,000
75 பைசே ருபீஸு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, கேரக்டர் அப்படின்றது என்னென்னா நம்மளோட இனிஷியல் இல்லையா? ஸோ அதனால் சிங்கிள் கேரக்டர் நம்மளோட இனிஷியலை நம்ம அதுக்குள்ளே கோட் பண்ணிக்கலாம், சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டேட்டா டைப் அப்படின்றத நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை வந்து வித் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நம்ம வந்து வித்தவுட் வேல்யூ அப்படின்றதையும் நம்ம பண்ணலாம். ஸோ வித்தவுட் வேல்யூ நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். பட் இப்போ எல்லாமே நான் வந்துட்டு வித் வேல்யூ அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன், அதாவது டேட்டா டிக்ளரேஷன் அப்படின்றத நம்ம இப்போ பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, டேட்டா டிக்ளரேஷன் பண்ணி முடிச்சுட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணணும் சி ப்ரோக்ராமில். அப்போ சி ப்ரோக்ராமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, பிரிண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை, அதாவது இந்த வேரியபிள் ஏஜ், ஹைட், சேலரி, சிஹெச் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சி ப்ரோக்ராமில் நம்ம கன்வர்ஷனல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுவோம். கன்வர்ஷனல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த கன்வர்ஷனல் கேரக்டர் யூஸ் பண்ணால் தான் ஒரு வேரியபிளோட வேல்யூவை எடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்புக்கு கன்வர்ஷனல் கேரக்டர் என்னென்னா மாடூல் டின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளோட்டாக இருந்தால் எஃப், டபுளாக இருந்தால் எல்எஃப், அதாவது லாங் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்எஃப் கொடுக்கணும். இதுவே கேரக்டராக இருந்தால் சின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் வச்சு நம்ம எழுதணும். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் நமக்கு இன்னும் நிறைய கேரக்டர்ஸ், அதாவது மாடூல் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது, அதெல்லாம் ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்டு 1 by 1 நம்ம கான்செப்டுக்குள்ளே போகும்போது மீதி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள் அண்டு கேரக்டர். இந்த வேரியபிளுக்கு எப்படி இந்த டேட்டா டைப்ஸ்க்கு எப்படி வேரியபிள் கொடுக்கணும் அண்ட் அதுக்கான வேல்யூஸ் எப்படி கொடுக்கணும். இந்த வேல்யூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ செமிகோலன் அப்படின்றத நம்ம போட்டிருக்கணும். அண்ட் இந்த வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கன்வர்ஷனல் கேரக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்மளோட வேல்யூஸை எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம எப்படி ஒரு வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறது, யூஸிங் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். How to handle the data types and variables value in C program. Okay, so இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோனியோ போட்டுக்கோங்க, இன்க்ளூட் conio.h, தென் void main, inside that function ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறோமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இன்ட்டு ஏ அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஃப்ளோட்டுக்கு எஃப் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம், டபுள், இதுக்கு எல்லாமே நான் வேல்யூ அசைன் பண்ணலை, டபுளுக்கு டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்டு கேரக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சிஹெச் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்ஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து டிக்ளரேஷன் தான், வித்தவுட் வேல்யூ டிக்ளரேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் டிக்ளரேஷன் சிஎல்ஆர் எஸ்சிஆர் போடணும். ஓகேவா? போட்டுட்டு இப்போ அந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கணும். ஏ ஈக்குவல் டு 10, எஃப் ஈக்குவல் டு 5.2 எஃப், D equal to 25.50 பைசே அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். கேரக்டர் அப்படின்னு வந்ததுன்னா சிங்கிள் கொட்டேஷனில் ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் போட்டுக்கோங்க.
இப்படி தான் வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணும்போது கன்வர்ஷனல் கேரக்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னது தான் கன்வர்ஷனல் கேரக்டர், அதை யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நம்ம சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு printf within a parenthesis ஃபஸ்ட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோமா. ஸோ அதனால் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இன்டீஜருக்கு கன்வர்ஷனல் கேரக்டர் நான் என்ன சொல்லியிருந்தேன், மாடுல் டி. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணணும், %d போடணும். போட்டுட்டு இதில் நான் வந்து ஒரு 4 டேட்டா டைப் வச்சுருக்கேன்ல, அதனால் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணணும். அதனால் இந்த இடத்துல நான் /n கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா அப்படின்றது இந்த மெசேஜும் ப்ளஸ் இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதான் ஃபார்மேட். இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு printf, அடுத்த வேல்யூ என்ன இருக்குது, ஃப்ளோட் இருக்குது. ஓகே, ஃப்ளோட்டோட கன்வர்ஷனல் கேரக்டர் என்ன சொல்லியிருந்தேன், மாடுல் எஃப். ஓகேவா, போட்டுட்டு இது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணுன்றதுனால அதை நான் ரெட் கலரில் எழுதுகிறேன். ஸோ இதுக்கான வேரியபிள்ஸ் என்ன, எஃப் அப்படின்றத கால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அகெயின் நான் வந்து ஒரு printf யூஸ் பண்ணுறேன். அடுத்தது என்ன இருக்குது, டபுள் கன்வர்ஷனல் கேரக்டர் என்ன சொல்லியிருந்தேன், மாடுல் எல்எஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாங் ஃப்ளோட்டு கொடுத்துட்டு /n கொடுத்துக்கோங்க, டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுங்கள், கமா டி. அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது printf ஒரு கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த கேரக்டரோட கன்வர்ஷனல் கேரக்டர் மாடுல் சின்னு கொடுக்கணும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் /n நியூ லைன், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மெசேஜ் இருந்தது அப்படின்னா அது அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். இங்கே இதோட வேரியபிள் நேமு ch அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், பிரிண்ட் மெசேஜ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கெட் ch கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இப்படி தான் எழுதணும். இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் கோலன் என்ன வேல்யூ இருக்குது 10, அதே மாதிரி ஃப்ளோட் கோலன் ஃப்ளோட்டோட வேல்யூ 5.2. ஓகே, அண்ட் டபுளோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தேன், 25.15 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி கேரக்டரோட வேல்யூ என்ன இருக்குது, கேபிட்டல் ஏ கொடுத்துருந்தேன். ஓகேவா. ஸோ இதான் இதோட அவுட்புட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு வேரியபிள் வேல்யூஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு டேட்டா டைப்ஸ் டிக்ளேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல டேட்டா டிக்ளரேஷன் அப்படின்றத நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இதை நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டா டிக்ளரேஷன் வித்தவுட் வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் CLR SCR எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்டேஜில் தான் வேல்யூ அசைன்மெண்ட் பண்ணணும். வேல்யூ அசைன்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, ஃபார் ஆல் த வேரியபிள்ஸ் அப்படின்றது இந்த AFDCH அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வேரியபிள்ஸ். ஓகேவா. அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் மெசேஜ் பண்ணியிருக்கோம். ஓகே, பிரிண்ட் த வேல்யூ யூஸிங் printf மெத்தட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் அட் லாஸ்ட் கெட் ch எழுதிடுறோம். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கோம். ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கணும். ஓகே, இன்சைட் த ஃபங்க்ஷன் இந்த கோடு எல்லாமே இருக்கணும். இது வந்து ஒரு ப்ரொசீடியல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆர்டர்,
ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன், அப்புறம் CLR/SCR, வேல்யூ அசைன்மெண்ட், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், தென் கெட் CH. ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் கொடுக்கும்போது இந்த C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இங்கே கன்வர்ஷனல் கேரக்டர் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருக்கணும். இது கொடுத்தா தான் உங்களோட வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, அந்த கன்வர்ஷனல் கேரக்டர் ஒரு டேட்டா டைப்புக்கும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வேல்யூ அந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு டேட்டா டைப்ஸ் டிக்ளரேஷன் பண்ணுறது, வேல்யூ எப்படி அசைன் பண்ணணும், அண்ட் அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் யூஸிங் கன்வர்ஷனல் கேரக்டர் யூஸ் பண்ணி அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இன் நெக்ஸ்ட் செஷனில் இந்த டேட்டா டைப்ஸில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும்? ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அந்த ஆப்ரேட்டர்ஸில் எப்படி நம்ம வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும், செக் பண்ணணும், இதெல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது ஆப்ரேட்டர்ஸ், about operators. Okay, thank you for watching.